சொல்லி பாருங்க, வீணா எனக்கு ஆராதனை செய்யறாங்க, இந்த ஆராதனை என்னத்திற்கு, இதெல்லாம் தள்ளிடுவேன், தூக்கி போட்டுருவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். அப்ப இருதயத்திலே சேருவது, வாயில சத்தம் போடலாம், உதடுகள்ல கனம் பண்ணலாம், ஆனால் இருதயம் தூரமாயிருக்கும். வீணான ஆராதனைகள் புறப்படும். ஆராதனையில ஏற்கும் ஆராதனை என்று ஒன்று இருக்கிறது, வீணான ஆராதனை என்று ஒன்று இருக்கிறது. காணிக்கையில ஏற்கும் காணிக்கை என்று ஒன்று இருக்கிறது, ஏற்காத காணிக்கை என்று ஒன்று இருக்கிறது. அப்ப நாம தான் அதை கவனித்து, அதே மாதிரி கர்த்தருடைய ஊழியத்துல நீங்க என்னாவது ஒரு ஊழியம் செஞ்சிட்டீங்கன்னா அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்று யாராவது சொன்னா நம்பாதீங்க. ஏதாவது செஞ்சாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏதாவது ஆண்டவருக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி, அந்த நிலைமையெல்லாம் பரலோகம் இல்லை. ஏதாவது உங்களால இயன்றதை கொடுங்க, உங்களை நடத்துற ஊழியக்காரர் வேணா அந்த நிலைமையில இருப்ப, ஏதாவது கொடுங்கன்னு சொல்ல, கர்த்தருக்கு ஏதாவது கொடுங்க. கர்த்தர் உங்ககிட்ட வாங்கி பிழைக்கிற அளவுக்கு கர்த்தர் இருக்கிறார், யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் என்ன வார்த்தை? கர்த்தருக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு. கர்த்தருக்கு உங்ககிட்ட வாங்கி ஒரு